மகாபெரிவாச்சரணம். ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல தான் சங்கரன் கோயில், அந்த கோமதி அம்மன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா புற்றுமண்ணை கொடுப்பாங்களாம். அந்த புற்றுமண்ணை பூசினால் விஷபயம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புற்றுமண் எதற்காக அப்படின்னா அதற்கு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கு. பாம்பாட்டி சித்தர், அந்த பாம்பாட்டி சித்தரினால் இவ்வளவும் நடந்திருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் என்ன பண்றாராம், ஒரு தடவை அந்த சங்கர நாராயண் கோயில்ல கோமதி அம்மனையும் சங்கர நாராயணனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாராம். அவர் தவம் இருந்த இடத்த என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்கள சுற்றி மண்ணும் புற்று மண்ணும் பாம்புகளும் தேள்களும் வளர ஆரம்பிக்குதான். இதை பார்த்த உடனே மக்கள் பயந்து போய் அவரை விரட்ட ஆரம்பிக்கிறாங்களாம். ஆனா அசரீரியா என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா, பாம்புகளின் தோஷத்தை நீக்கும் வலிமை படைத்தவர் பாம்பாட்டி சித்தர், ஆகவே அவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குதான். வந்த உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், அவரை வணங்கி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்ப தனக்காக அசரீரியாக சங்கர நாராயணா தோன்றியதை பார்த்தோன்னே பாம்பாட்டி சித்தர் ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்த மக்கள் கிட்ட சொன்னாராம், இங்குள்ள புற்றுமண் தெய்வத்தன்மை வாய்ந்தது, இதை விஷக்கடியை போக்கும் சக்தி கொண்டது. அதனால சங்கர் நாராயண் கோயில்ல கோமதி அம்மனை வணங்கி புற்றுமண்ணை பூசினால் விஷபயம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒளி ரூபமாக சங்கர நாராயண் திருவடியில் அடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க புற்றுமண் வரலாறு. மகாபெரிவா சரணம்.